வணக்கம் தோழர்களே. 12 நாள்ல ஜிடி எக்ஸாம் எப்படி பாஸ் ஆகுங்கிற ஒரு சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு வந்து டே 4ங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசனிங் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நம்ம ரீசனிங் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கலைன்னா வீடியோ இதுவரை 3 வீடியோ போட்டிருக்கோம். நம்ம மேக்ஸுக்கா இருந்தாலும் சரி ரீசனிங்க்கு 3 போட்டிருக்கோம். அது நீங்க பார்க்கலைன்னா கண்டிப்பா பாத்துருங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஓகேங்களா? எல்லாமே ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா உங்களுக்கு இருக்குங்க. ஓகேங்களா? இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாமே ஒரு டைப்பா எடுத்துட்டு வந்துருக்குங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்பர் சிஸ்டம்னா நம்பர் சிஸ்டம்ல எத்தனை டைப் வருது, எந்தெந்த மாதிரி டைப்ல நம்ம கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து அதே மாதிரி ஒரு 4-5 டைப்புக்கு என்னென்ன மெயின் மெத்தடோ அதை ஃபுல்லாமே எடுத்துட்டு வந்திருக்குங்க. ஓகேங்களா? அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எம்டிஎஸ் கொஸ்டின்ல உங்களுக்கு என்னென்ன கேட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நான் என்ன சொல்லிருக்கேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் உங்களுக்கு வந்து இப்படி நம்பர் சீரிஸ் வந்தாவே ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம டிஃபரெண்ட் எடுக்கணுங்க. நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரெண்ட் எடுக்கணும். அப்படி டிஃபரெண்ட் எடுத்துட்டு அதுக்கடுத்து தான் வேற எதா இருந்தாலும் பண்ணணும். இதே ரெண்டாவது உங்களுக்கு வந்து என்னன்னா நம்பர் வந்து இப்போ 1 இருக்குது, 2 1 இருக்குது, அதுக்கு 8 மாறிடுச்சு. அதுக்கடுத்து வந்து என்னன்னா திடீர்னு 27 மாறுது. இது வந்து கியூப்ல போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சின்ன நம்பரா இருந்து உங்களுக்கு இங்க போனா ரொம்ப பெரிய நம்பரா மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல மல்டிபிள் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? புரியுதா? 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரெண்ட் எடுக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம சின்னதுல இருந்து டப்புன்னு பெருசாயிருச்சுன்னா அதுக்கு நம்ம மல்டிபிள் பண்றோம். ஓகேங்களா? ஓகேங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல இருந்து என்னது டிஃபரெண்ட்? 1. இதுல இருந்து இது என்ன டிஃபரெண்ட்? 4. இதுல இருந்து இது எத்தனை இருக்கு பாருங்க? 4 9. அப்ப இதுல இருந்து இது 16. இதுல இருந்து இது 25. அப்ப இதுல இருந்து இது எங்க போகுது? 36 போயிருக்கும். இப்ப பார்த்தாவே தெரியுது யூனிட் டிஜிட் 1. அப்ப ஆன்சர் 601. அப்ப இந்த டிஃபரெண்ட்ல என்னென்ன மாதிரி வரலாம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட். இந்த டிஃபரெண்ட் எடுத்துட்டீங்களா? இந்த டிஃபரெண்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்கொயர் வரலாம். ஸ்கொயர் தான் இந்த இடத்துல வந்திருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு கியூப் வரலாம். ரெண்டாவது இது ரெண்டுலயுமே உங்களுக்கு +1 பண்ணலாம். இதுல இருந்து உங்களுக்கு +1 இல்ல -1 நம்பர் எந்த நம்பர் என்ன +2 -2 எது என்ன பண்ணலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள்ஸ் எப்படி மல்டிபிள்ஸ்? எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து 3 × 7 வந்து என்னன்னா 21 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 4 × 7 28 இருக்கும். டிஃபரெண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து அடிஷன். அடிஷன் உங்களுக்கு பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு இடத்துல வந்து இங்க வந்து 7 இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் 7 இருக்குது. அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு அதே 7 கூட்டுவாங்க. திருப்பி அதே 7 கூட்டுவாங்க. இப்படியே கூட்டிட்டே போவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் வருங்க. இதே பின்னாடி போக உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே பெர்ஃபெக்டா புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? செகண்ட் கொஸ்டின். இதுவும் அதே சீரீஸ் தாங்க. என்னன்னு பாருங்க, நடுவுல பெரிய நம்பர் வருது. அடுத்து பாருங்க அப்புறம் ஃபுல்லா நம்மளுக்கு சின்ன நம்பர் ஆயிருச்சு. எப்படி தெரியுமா? ஒண்ணு பெருசாகுது, இன்னொன்னு மைனஸ் ஆகுது, திடீர்னு பெருசாகுது, இந்த மாதிரி ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் எடுத்தேன் டிஃபரெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் எடுத்தீங்கன்னா என்னது? 2 22. அப்ப என்னது? +22 ஆகுது. அப்ப இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் எடுங்க. இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் எடுத்தீங்கன்னா -44 ஆகுது. அப்ப இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் எடுங்க. +66 ஆகுது. இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் எடுங்க. இது ரெண்டுக்கு எடுத்தீங்கன்னா -88 ஆகுது. அப்ப எனக்கு என்ன தெரியுது பாருங்க, இது வந்து என்னன்னா 22 எல்லாத்துலயுமே 22 கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. இந்த இடத்துல 22 கூட்டியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 22 கூட்டியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 22 கூட்டியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல எனக்கு 22 கூட்டியிருப்பாங்க. அப்ப 22 கூட்டினா எனக்கு 90 110ங்கிறது எனக்கு வந்திருக்கும். இங்க பிளஸ் மைனஸ் இங்க பிளஸ் தான் வரும். ஏன்னா பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு பிளஸ் தான் வரும். ஓகேங்களா? அப்ப பிளஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 123 + 110 133 ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சா? இது நம்ம 2 லேயருக்கு போயிருக்கோம். ஓகேங்களா? மூணாவது சம் வாங்க. மூணாவது சம் என்ன இருக்குன்னு பாருங்க. அதேதான். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தோடனே நீங்க டிஃபரெண்ட் தாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதே உங்களுக்கு பார்க்கும் போதே ஒரு கியூப் நம்பர் மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கொஸ்டின் இப்படி கொடுக்குறாங்க. 1 8 27 அதுக்கடுத்து 64 125 இப்படி கொடுக்குறாங்க. இல்லைன்னா இதுல 2 கூட்டி கொடுப்பாங்க. இல்ல இதுல இருந்து என்னன்னா 1 கழிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன கூட்டுறாங்க கழிக்கிறாங்கன்னா இது நீங்க ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் பக்கத்துல இருக்கனால இப்படி நீங்க யோசிக்கலாம். இப்படி கணக்கு நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு வரல, நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வருவோம். ஓகேங்களா? இன்னைக்கு பாருங்க இதுல இருந்து இதை கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? +1. அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்க -10. அடுத்து என்ன ஆகுது? +2. அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்க -10. அடுத்து என்ன ஆகுது? +3. அடுத்து என்ன ஆகுது? -10. அப்ப இங்க என்ன ஆகும்? +4. அப்ப 69. இப்படி நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே நீங்க இப்படி போடலனாலும் இந்த மாதிரி கனெக்ஷன் வச்சு நீங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது இப்படி போட்டுக்கலாம்.
ரெண்டாவது பாருங்க, இதுல இருந்து பாருங்க 9 கம்மியாகுது. அடுத்து இதுல இருந்து இதை பாருங்க 8 கம்மியாகுது. அடுத்து இதுல இருந்து இதை பாருங்க 8னா அடுத்து 7 கம்மியாகுது. தெரியுதா? அதேதான் விஷயத்தை இங்க பாருங்க. இது ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு பாருங்க, 80க்கு 90க்கும் 82க்கும் பாத்தீங்கன்னா என்ன வருது, -8. அடுத்து 82க்கும் 75க்கும் பாத்தீங்கன்னா அதே தான் -7. அப்ப இங்க இருந்து -6. ஓகேங்களா? -6 வரும். இதுல இருந்து நீங்க 6 கழிச்சீங்கனாலும் அதே 769 இதுதான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ரெண்டு விதமா நீங்க இதை யோசிச்சிருக்கலாம். வேற மாதிரி இந்த கொஸ்டின் கூட வரலாம், அதே நீங்க யோசிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? புரியுதா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு கொஸ்டின் போடுறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டினை நீங்க ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணி வச்சிருங்க. அந்த கொஸ்டினை நீங்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு எவ்வளவு வரை யோசிக்க முடியுதோ அவ்வளவு யோசிங்க. அது உங்களால முடியலைங்கிற பட்சத்துக்கு வீடியோ ஆன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்காம நீங்க ஸ்ட்ரைட்டா வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து என்ன சொல்றாங்களோ அதை சும்மா காதுல தான் வாங்குவீங்க, நீங்க உங்க மண்டையில ஏறாது. இதே நீங்க கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு நீங்க பாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு மண்டையில கண்டிப்பா ஏறுங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2 சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, ஸ்டார் அண்டு கொடுத்துருக்காங்களா. இந்த ஸ்டாருக்கும் அண்டுக்கும் இந்த பிளஸ் இல்ல மைனஸ் இல்ல மல்டிபிள் இல்ல டிவைடு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஜிட் வந்து என்னன்னா போட்டும் போது இந்த 32 ஆன்சர் வரணுமா. ஓகேங்களா? இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த நம்பரே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் பார்த்தோன்னே தெரியுது பாருங்களேன். இப்ப நான் இந்த பிளஸ் மைனஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 30 + 5 - 3 என்னது, போர்ட் மாஸ்டர் ரூல்படி ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணீங்கன்னா என்ன வருது, 35 - 3 = 32. அப்ப சேம் அதாங்க இங்க வந்து இது நீங்க பிளஸ் பண்ணுவீங்க. பிளஸ் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, ஏன்னா 25 ஸ்டார் என்னது பிளஸ் 6 - 4. ஓகேங்களா? இது நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 31 - 4. அப்ப உங்களுக்கு என்ன வருது பாருங்க, 27. அப்ப ஆன்சருங்கிறது என்னது, 27. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்னன்னா 6வது கணக்குங்க. 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கானுங்க, இப்ப நம்மளுக்கு என்ன 3 வார்த்தை கொடுத்துட்டாங்க. என்னதான் ஸ்டாப் டிஸ்டர்பிங் பீப்புள் அப்படின்னு கொடுத்து SCKRP அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி பீப்புள் நீட் பீஸ் அப்படின்னு கொடுத்து அவங்களுக்கு ஒரு 3 வேர்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பீப்புளுங்கிறதுக்கு என்ன வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல பீப்புளும் தான் காமனா இருக்கும் பாருங்களேன். இதுல இருக்குதா பீப்புள் காமனா இருக்கு, இங்கேயும் அப்ப பீப்புள் காமனா இருக்கு. அப்ப கோடுலையும் அப்போ ஒரு எழுத்து காமனா இருக்கும். அப்ப RP இங்கே காமனா இருக்கு, இங்கேயும் RP காமனா இருக்கு. வேற 2 வார்த்தையுமே வேற, இங்கேயே 2 வார்த்தையுமே வேற. அப்ப நம்மளுக்கு ஆன்சருங்கிறது RP. இந்த கொஸ்டின் நீங்க நார்மலாவே போட்டுருவீங்க. ஆனா இந்த கொஸ்டின் வந்து இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இது எப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப பாருங்க, நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா பாருங்க. கொஸ்டின்ல முன்னாடி உள்ள கொஸ்டின்ல என்ன சொன்னேன், என்ன வார்த்தை நம்மளுக்கு கேட்கறாங்களோ அது கொஸ்டின்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இது புதுசா என்ன பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின்ல எதுவுமே இருக்காது, சம்பந்தமே இல்லாம. இப்ப பாருங்க, கிரேட் திங் டேக் டைம் இருக்குன்னு இருக்கு. இங்க பாருங்க, ஓல்டு மெமரிஸ் ஆர் இக்னோர்னு இருக்கு. டாக்டிக்ஸ் மேக் பெர்ஃபெக்ட்னு இருக்கு. எதுவுமே எனக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குங்க. அப்ப இந்த இடத்துல வேற மாதிரி கோடு செட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இங்க கிரேட்டுக்கு பாருங்க 5 எழுத்து இருக்கா, அப்ப 5 நம்பர் போட்டிருக்காங்களா 5ங்கிறது. இங்க திங்ஸ்க்கு பாருங்க 6 எழுத்து இருக்கா, அப்ப 6 நம்பர் இங்க போட்டிருக்காங்களா. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. அப்ப ஓல்டுக்கு 3 எழுத்து, அப்ப இது 6 இது 8 இருக்கு, அப்ப தப்பு. நெக்ஸ்ட் வாங்க, மெமரிஸ்க்கு வந்து என்ன 8 எழுத்து, அப்ப இதுவும் தப்பு. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது இது ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து நியூ டைப். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போதைக்கு இது முன்னாடி கேட்டிருந்தாங்க, இப்போதைக்கு இது எல்லாரும் மறந்துருப்போம். அதனால இதை நீங்க பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இந்த இடத்துல வந்து என்னன்னா, இது ஒரு நார்மலான கொஸ்டின் தான், நீங்களே போடுவீங்க. இந்த இடத்துல இதை மட்டும் சொல்லணுங்கிறக்காண்டி இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்தேன். ஃபியூனா என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியும், சம்முங்கிறது மீனிங். அப்ப இந்த கொஸ்டின் நீங்க போடுவீங்களா? இந்த கொஸ்டின் நான் 2 கிளாஸ்லயுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால நீங்க இந்த கொஸ்டின் மட்டும் நம்மளுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க, 9வது கொஸ்டின். 9வது கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்றாங்க. அதுல அர்ஜுன் வந்து என்னன்னா மொத்தம் 95 பேருங்க. அந்த மெரிட் லிஸ்ட்ல 95 பேர் இருக்காங்க. ஸ்ட்ரென்த் 95 பேர் இருக்காங்க. அந்த 95 பேர்ல அர்ஜுன் வந்து என்னன்னா டாப்ல இருந்து 49 ஆளா இருக்காரு. அப்ப பாட்டம்ல இருந்து எத்தனாவது ஆளா இருப்பாங்க அப்படிங்கறதான் கேள்வி. எனக்கு என்ன தெரியும், இதுக்கு ஃபார்முலா டோட்டல் ஈக்குவல் டு டாப் பிளஸ் பாட்டம் -1ங்க. அப்ப எனக்கு டோட்டல் என்ன தெரிஞ்சு 95 ஈக்குவல் டு டாப் என்னது 49 பிளஸ் B -1. அப்ப இதை நீங்க கழிச்சீங்கன்னா 48,000 ஈக்குவல் டு 95 பிளஸ் பாட்டம் ஈக்குவல் டு உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 95 மைனஸ் 48. இதான் உங்களுக்கு ஆன்சர். அப்ப ஆன்சருங்கிறது 47. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க காமனா வேற போடலாம். இப்ப 95ல இருந்து நீங்க 49 கழிச்சுக்கலாம். கழிச்சிட்டு இங்கதான் எனக்கு வந்து என்னன்னா யார் இருக்காரு, அர்ஜுன் இருக்காரு. அப்ப பேக்ல இருந்து பார்த்தாலும் அப்ப இங்க எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல இருந்து இங்க வர 48 பேர் தான் இருக்காங்க. இன்னொரு ஆள் 49வது ஆள் அர்ஜுன். அப்ப எனக்கு இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க.
அப்ப இந்த இடத்துல ஒன்ன நான் கழிச்சுக்கிட்டேன். 48 பேரை தான் நான் இந்த இடத்துல கழிக்கணுமே பிடிச்சு 49 நான் கழிக்க கூடாது. 49 கழிச்சேன்னா நான் அர்ஜுனை சேர்த்து கழிக்கிறேங்கிறது அர்த்தம். புரியுதா? அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா இந்த ஃபார்முலா நீங்க நம்ப வச்சுக்கோங்க. ஒரு டோட்டல் கொடுக்குறாங்க, பாட்டம் கொடுத்துட்டாங்க, இல்ல பேக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப ஸ்கூல்ல சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் லாஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். அதுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த மெத்தட்ல நீங்க போடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் விஷயங்கிறது தெளிவா கேட்பாங்க. இது என்ன எம்பெடட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த டயக்ராம் அப்படியே இங்க ஏதாச்சும் இருக்கான்னு பாக்கணுங்க. இதுல எதுல இருக்குன்னு பாக்கணும். எதுவும் இதை நீங்க ரொட்டேட் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. ரொட்டேஷன் இஸ் நாட் அலவுட். ரொட்டேட்னா நீங்க பண்ணவே கூடாது, அப்படியே இருக்கணுங்க. ஓகேங்களா? எனக்கு இதை பார்த்தாவே எனக்கு இந்த எக்ஸ் தான் எனக்கு நல்லா கண்ணுக்கு தெரியுது. இப்ப நீங்க எக்ஸ் இந்த இடத்துல வருதா, இந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு, அப்ப இது வராது. நெக்ஸ்ட் இதை பாருங்க, இதுவும் எக்ஸ் எங்கேயாச்சும் இருக்குதா, இதுவும் இப்படிதான் இருக்குது, அப்ப இதுவும் எனக்கு வர வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் இதை பாருங்க, இந்த இடத்துல பாருங்க எனக்கு எக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இது வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இதை பாருங்க, எக்ஸுங்கிறது இதுலயும் இல்ல, அப்ப இதுவும் வராது. இதுதான் ஆன்சர். இடத்துலயே பாருங்க, இந்த எக்ஸ் அப்படியே நான் கனெக்ட் பண்ணி கொண்டு போறேன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல அப்படியே நான் இதை போட்டுக்கிட்டேன். அடுத்து பாருங்க இப்படி வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. பர்ஃபெக்டா கிடைச்சிருச்சா? நம்மளுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சு பாருங்க. ஓகேங்களா? அப்ப இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன 11வது கொஸ்டின். 7 மெம்பர்ஸ் இருக்காங்க சிட்டிங் இன் த ஃபேசிங் இன் நார்த். நார்த்தை நோக்கி உட்காந்துருக்காங்க. 7 பேர் உட்காந்துருக்காங்க நார்த்தை நோக்கி. ஓகேங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஒன்லி 5% சிட்டிங் பிட்வீன் டி அண்ட் இ. டிக்கும் எஃப்க்கும், டிக்கும் இ இல்ல டிக்கும் எஃப்க்கும் நடுவுல 5 பேர் உட்காந்துருக்காங்க. அப்ப 1 2 3 4 5 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த இடத்துல எஃப்பும் வர வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்துல டியும் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. அடுத்து பாருங்க, ஜி சிட் டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃப்க்கு லெஃப்ட்ல உட்காந்துருக்காங்க. எஃப்க்கு இங்க லெஃப்ட்ல யாராச்சும் இருக்காங்களா? இல்ல. இதுதான் லெஃப்ட், இதுதான் ரைட். ஓகேங்களா? லெஃப்ட்டுக்கு இந்த பக்கம் உட்காரலாம், ஆனா இந்த பக்கம் உட்கார முடியாது. அப்ப இதுங்கிறது தப்பு. இப்போ இது தப்பு. எனக்கு இந்த இடத்துல டிங்கிறது தான் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு எஃப்ங்கிறது தான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன தெரியுது, ஜி இருக்காங்க. எப்படி? இமிடியட் லெஃப்ட்ல ஜி இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒன்லி 1% சிட்டிங் பிட்வீன் ஜி அண்ட் ஏ. ஜிக்கும் ஏக்கும் நடுவில் ஒரே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அப்ப இங்க இருந்து இங்கதான் ஏ, இங்க ஒரே ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வாங்க, பி சிட் சம் பிளேஸ் டு லெஃப்ட் ஆஃப் சி. சிக்கு லெஃப்ட்ல பி உட்காந்துருக்காங்க சம் பிளேஸ்ல. எத்தனை பிளேஸ் விடுங்க. பட் அட் சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் இ. இக்கு ரைட்லயும் இவங்க உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? இக்கு ரைட்ல சிக்கு லெஃப்ட்ல உட்காந்துருக்காங்க. அப்ப நான் இதை போயிட்டு நான் எழுதுறேன். இந்த இடத்துல இயையும் நான் பிஐயும் போட்டு போனா இந்த இடத்துல சி போட்டுக்கலாமா? ஏன்னா எனக்கு வேற மாதிரி நான் போடவே முடியாது. அதனால நான் அப்படியே ஃபில் பண்ணிட்டேங்க. அடுத்து என்ன சொல்றேன், ஹவு மெனி பீப்புள் சிட் டு த ரைட் ஆஃப் ஏ. ஏக்கு ரைட்ல நான் என்ன சொல்லிக்க, ரைட்டுங்கிறது இதுதான். ஓகேங்களா? அப்ப ஏக்கு ரைட்ல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. ஆன்சருங்கிறது 3. ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க 12வது கொஸ்டின். 12வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ஏபிசிடிஇஜி சர்க்குலர் டேபிள்ல உட்காந்துருக்காங்க ஃபேசிங் இன் த சென்டர். இப்ப என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சர்க்குலர் டேபிள் எத்தனை பேரு? 7 பேருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 7 பேர்னா 7 கோட் நான் போட்டேன். எல்லாருமே சென்டர் தான் நோக்கி பாக்குறாங்க. எனக்கு அப்போ ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நான். அப்ப டி இஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஜிக்கு லெஃப்ட்ல டி உட்காந்துருக்காங்க. இப்ப நான் வந்து என்ன ஜி இதுன்னு எடுத்துக்கிறேன்னா, ஜிக்கு லெஃப்ட்ல டி உட்காந்துருக்காங்க. எத்தனாவது? செகண்ட் லெஃப்ட்ல. அப்ப டி இங்க வர. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, பி சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் டி. செகண்ட் லெஃப்ட் தான் இவங்களும். டிக்கு செகண்ட் லெஃப்ட்ல பி உட்காந்துருக்காங்க. அப்ப இங்க பி வரும். செகண்ட் லெஃப்ட் உங்களுக்கு தானே பி. ஓகேங்க, சூப்பர். அடுத்து சி சிட் டு த இமிடியட் ரைட் ஆஃப் ஏ. அப்ப சிக்கு இமிடியட் ரைட்ல ஏ உட்காந்துருக்காங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம்ங்க வாங்க. அதே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல தாங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒரு சர்க்குலர் டேபிள்ல வந்து ஃபேஸ் பண்றாங்க, சென்டரை நோக்கி உட்காந்துருக்காங்க. சென்டரை நோக்கி உட்காந்துருக்காங்களா? எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியுது? 2 4 6 7 பேருங்க. 7 பேர் உட்காந்துருக்காங்க. 7 பேர் போட்டேன். சென்டரை நோக்கி தான் உட்காந்துருக்காங்க. அப்ப நார்மல் கணக்கு தான். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஜிக்கு செகண்ட் லெஃப்ட்ல டி இருக்காங்க. ஓகேங்களா? டி இருக்காங்க. ஜிக்கு செகண்ட் லெஃப்ட்ல டி இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. டிக்கு செகண்ட் லெஃப்ட்ல, டிக்கு செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்கான்னு பாருங்க, பி இருக்காங்க. சி சிட் டு த இமிடியட் ரைட் ஆஃப் ஏ. ஏக்கு ரைட்ல சி இருக்காங்க. ஏ இங்க இருக்காங்கன்னா அப்ப சி இங்க இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இ சிட் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. சிக்கு லெஃப்ட்ல 3ஆவதா இருக்காங்க. 1 2 3. அப்ப இங்க யார் இருக்கா? இ இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் இ அண்ட் எஃப். இ இங்க இருக்குன்னு எனக்கு தெரியுது. அப்ப எஃப் இதுல இல்லவே இல்லை. அப்ப இங்க தனியா இங்கதான் இருப்பாங்க, விடுபட்ட இடத்துல. when counting from the left of E. ஈக்கு லெஃப்ட்ல நீங்க கவுண்டிங் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? ஒரே ஒரு ஆளு டி மட்டும் தான். அப்ப நடுவுல இருக்கிறது ஒரே ஒரு ஆளு தான்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரிக். இந்த எலக்ட்ரிக்ங்கிறத என்ன சொல்றாங்க, எந்த ஆர்டர்ல, ரிவர்ஸ் இங்கிலீஷ் ஆர்டர்ல எழுத சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. அப்ப நான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்ங்கிறத எழுதி வச்சுப்பேன். ELEC TRIC எழுதி பண்ண. இதை நான் ரிவர்ஸ்ல எழுதுனா எனக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல டி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, அடுத்து ஆறு, அடுத்து எல், அடுத்து என்ன இருக்கு ஐஏ, அடுத்து இ 2 சி இருக்கு. ஓகேங்க. இப்ப எனக்கு எது காமனா இருக்குன்னு பாருங்க. இல்ல 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 ஐசி ஒன்னே ஒன்று காமனா இருக்கு, சிசி காமனா இருக்குங்க. அப்ப ஏங்கிறது உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுங்கிறது ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அதே கொஸ்டினை நம்பர்ல கொடுத்துருக்காங்க, அரேஞ்சு இன் த அசெண்டிங் ஆர்டர் டு த லெஃப்ட் டு ரைட். இப்ப நம்பர்ல கேட்டாலும் சரி, லெட்டர்ல கேட்டாலும் சரி, நீங்க தெளிவா போடணுங்கிற கணிதம் இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கு. இப்ப பாருங்க 9 2 6 1 4 7 5 8. ஓகேங்களா. இப்ப நான் எழுதுனேன்னா எனக்கு என்ன வரும் பாருங்க, இதுல என்ன இருக்கு, அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும்ட்டாங்க. அப்ப இங்க என்ன இருக்கு, 1 2 3 இல்ல 4 4 இல்லைன்னா 5 இருக்கு, அடுத்து 6 இருக்கு, அடுத்து 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு. ஓகேங்களா. எல்லா நம்பர் ஃபில் பண்ணிட்டேன்னா ஃபில் பண்ணிட்டேன். ஓகேங்க. எது காமனா இருக்குன்னு பாருங்க, எத்தனை நம்பர் காமனா இருக்கு பாருங்க, 2 2 காமனா இருக்கு, அடுத்து 6 6 இல்ல, 1 5 4 6 7 7 காமனா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து 5 8 8 9. அப்ப என்னது, நம்மளுக்கு 2 லெட்டர் இந்த இடத்துல காமனா இருக்கு. ஓகேங்களா. ஓகேங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன, சீரிஸ் மெத்தடுங்க. இந்த நம்மளுக்கு லெட்டர்ல வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து எப்படி இருந்தாலும் 2 கொஸ்டின்ல இருந்து 3 கொஸ்டின் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன, 15வது கணக்குங்க. இப்ப இருந்து என்னன்னா லெட்டர் சீரிஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க, லெட்டர் சீரிஸ். ஓகேங்களா. எப்படிங்கிறத ஃபுல்லா பாக்குறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, 15வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, பில இருந்து எம் போறீங்கன்னா -3, அடுத்து எம்ல இருந்து ஜே அதே -3, அடுத்து ஜேல இருந்து ஜி அதே -3. அப்ப ஜேல இருந்து நீங்க ஜில இருந்து நீங்க வந்து -3 பண்றீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, டி வரும். அப்ப டி வருதுன்னா அப்ப இதுவும் தப்பு. ஓகேங்களா. அப்ப நான் சென்ட்ரல் லெட்டர் ரெண்டுமே டி டின்னு தான் இருக்குது. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நான் ஜெட்டுங்கிறத ஏன் லாஸ்ட் லெட்டருக்கு நான் கண்டுபிடிச்சி ஈஸியா வேலையை முடிக்க கூடாது, லாஸ்ட் லெட்டரை கம்பேர் பண்ணேன். ஆருக்கும் நான் டிக்கும் பண்றேன்னா அப்ப எனக்கு +2 வருது. அப்ப டிக்கும் விக்கும் அதே +2 தான். அடுத்து எக்ஸுக்கும் இதுக்கும் +2 தான். அப்ப என்னது, இங்க என்னது ஒய் ஜெட். அப்ப இங்க ஜெட்டுங்கிறதா ஆன்சர் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது இதான். ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி அப்படி பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுக்கு ஏபிசிடின்னு இருக்குது, அது டிடிஜேஜேன்னு இருக்குது. அதே மாதிரிதான் இதுக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு கோடு எழுதிக்கிறேன், ஏபிசிடி. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டிடிஜேஜே. ஓகேங்களா. ஓகேங்க. இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏல இருந்து உங்களுக்கு டி என்ன தெரியுது, உங்களுக்கு +3 தெரியுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பாருங்க, பில இருந்து டி வந்து அதே +2 தெரியுது. அடுத்து என்னன்னு பாருங்க, இது என்ன +1, ஜே சில இருந்து ஜே வந்து +7 தெரியுது. அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு டில இருந்து ஜே அதே +6 தெரியுது. இது என்ன புதுசா இருக்குது. இதே பேட்டர்ல நீங்க நெக்ஸ்ட் செட் ஆகுதான்னு பாருங்க. ஓகேங்களா. செட் ஆக வாய்ப்பு இருக்குதுங்க. இப்படியும் கொஸ்டின் வரும் தான். எம்ல இருந்து பி பாருங்க +3 தான். அப்ப ஜேல இருந்து +2, இல இருந்து +7, பில இருந்து +6. பாத்தீங்களா, வருது கரெக்டா. அப்ப நம்ம அதே கான்செப்ட் தான் இங்கேயே நம்ம போட போறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒய்ன்னு இருக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் இதை கனெக்ட் பண்ணாம ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது +2. பிக்கு வந்து என்னன்னா நீங்க +2 போறீங்க. அப்ப என்னது உங்களுக்கு வரும், 6 வரும். அப்ப 6 வருதுன்னா இது தப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் ஜெட்டுக்கு வந்து என்னன்னா +7 போடணுங்க. ஜெட்டுக்கு +7 போட்டீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, அப்ப ஜிங்கிறது இதான் ஆன்சர். அப்ப இது தப்பு. ஓகேங்களா. ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை எப்பவுமே நீங்க ஒரு கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க எவ்வளவு ஈஸியா போட முடியும், அவ்வளவு ஈஸியா போட முடியும். ஆப்ஷனை பார்க்கலன்னா நீங்க அவ்வளவு சீக்கிரம் போட முடியாது. ஓகேங்களா. எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ஃபர்ஸ்ட் உள்ளதை மட்டும் நீங்க எடுக்கிறீங்க, செகண்ட் உள்ளதை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால நம்ம இந்த தடவை செகண்ட் உள்ளதை எடுத்து பார்ப்போமே. JLGK, அடுத்து QSNR. ஓகேங்களா. இது ரெண்டுமே ஒண்ணுமே கிடையாதுங்க. இதை எடுத்தாலும் அதே லாஜிக் தான் ஃபர்ஸ்ட்லயே இதாயிருக்கும், ஒர்க் ஆயிருக்கும். அதனால நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. இப்ப நான் போட்டு பாக்குறேன். ஜேக்கு கியூக்கு என்னது +7, அடுத்து இதுக்கும் +7 தான். அடுத்து ஜிகேனுக்கும் அதே +7 தான். அடுத்து கேக்காருக்கும் அதே +7 தான். அப்ப எல்லாத்துக்குமே +7 தான் வருது. இதுக்கு நீங்க சும்மா செக் பண்ணிக்கிறீங்க. ஹச்சுக்கும் ஓக்கு என்னது +7 தான். அடுத்து பாருங்க, ஜேக்கும் கியூக்கும் +7 தான். அப்ப அதே தாங்க வரும். செக் பண்ணாலும் நீங்க உங்களுக்கு அதே தான் ஆன்சர் வரும். அடுத்து பாருங்க, எல் எம் ஐ என். ஓகேங்களா. இப்ப எல்லுக்கு நாங்க +7 போறோம்னா என்ன வரும், எஸ். எம்முக்கு +7 போறேன்னா எனக்கு வரும் யூ. SUல எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்க. மூணாவது கண்டுபிடிச்சிடும். ஐங்கிறதுக்கு என்ன வருது, எனக்கு பி. ஓகேங்களா. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது இது. ஓகேங்களா. இது கிடையாது.
புரிஞ்சா? ஆப்ஷனை நீங்க ஒரு கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து அடுத்த கொஸ்டின் நீங்க டப்பு டப்புன்னு போட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 18வது கணக்குங்க. 18வது கணக்கு என்னன்னு பாருங்க. இது வந்து என்னன்னா ஒரு சீரிஸ் வந்து அதுல உங்களுக்கு வந்து என்னன்னா பேராகிராஃபா கொடுத்துருந்தாங்க. இந்த பார்த்தீங்களா பேராகிராஃபா கொடுத்துருந்தாங்க. இதுல அப்படியே லெட்டரா ஒரு சீரிஸ்ல கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதாங்க வித்தியாசம். வேற எதுவுமே இல்லை கிடையாது வித்தியாசம். ஓகேங்களா? சேம் கான்செப்ட் தான். இப்ப பாருங்க ஹச்சுக்கும் கேக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் பாருங்க. பிளஸ் 3ங்க. அடுத்து யூக்கும் எக்ஸுக்கும் அதே பிளஸ் 3 தான். அடுத்து ஆருக்கும் யூக்கும் அதே பிளஸ் 3 தான். என்னுக்கும் கியூக்கும் அதே பிளஸ் 3 தாங்க. அப்ப எனக்கு என்ன தெரியும்? எல்லாமே ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் உள்ளதே வேற வேற. அப்ப நான் டீக்கு மட்டும் பிளஸ் 3 போட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? டீக்கு பிளஸ் 3 என்னது டபிள்யூ. அப்ப ஆன்சர் இதுதான். தப்பு. இதுதான் உங்களுக்கு டி ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து 19ஆவதுங்க. இப்ப நம்ம இனி 2 கொஸ்டின் தான் இருக்கு. ஈஸியா போட்டலாம். 19 பாருங்க. 4 அதுக்கடுத்து 12 12 என்ன ஆகுது உங்களுக்கு பிளஸ் 8. அடுத்து இங்கேயும் பிளஸ் 8. அடுத்து இங்கே பிளஸ் 8 தான். அப்ப இங்கே நீங்க பிளஸ் 8 போட்டீங்கன்னா 28 36. 36 என்னது? இதுவும் தப்பு இதுவும் தப்பு. இது ரெண்டுல தான் நம்பரை கம்பேர் பண்றேன்னா 96 96ல இருந்து 86 -7 ஆகுதுங்க. ஓகேங்களா? அடுத்து இங்க என்ன ஆகுது உங்களுக்கு? அதே -7 தான். இங்கே -7 தான். அப்ப எனக்கு இங்கே -7 தான் ஆகும். அப்பனா என்னது? 5 போச்சுன்னா 68 இதாங்க. ஓகேங்களா? பர்ஃபெக்டா? இதே தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கணக்கு உங்களுக்கு 2 டெஸ்ட்லமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது அதே மாடல் தான் நீங்க போடுவீங்கன்னு நம்புறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றதுனால நான் சொல்லிடுறேன். ஒன்றும் குழப்பம் கிடையாது. இதுல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எத்தனை லெட்டருங்கிறத நீங்க பார்க்கணுங்க. அவ்வளவுதான். இதுல என்ன பண்ணுவீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் எத்தனை லெட்டருங்கிறத பார்ப்பீங்க. பார்ப்பீங்கன்னா என்னது? டி இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15ங்க. 15 இருக்குங்க. அப்ப 15 எழுத்து இருக்குன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? 15 எழுத்து இருக்குன்னா நம்ம 15 எப்படி பிரிக்கலாம்? 3 × 5ன்னு பிரிக்கலாமா? 1 நீங்க இப்படி 3 3ஆ பிரிக்கணும். இப்படி 3 3ஆ பிரிச்சு அதுல ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இப்ப நான் 3ஆ பிரிக்கணும். இங்க எனக்கு டி வரணும். எனக்கு டி இங்க வரவே இல்லை. அப்ப இந்த இடத்துல நான் ஏதோ தப்பு பண்றேன். அப்ப இந்த மாதிரி கனெக்ஷன் வரவே வராது. அப்ப இதை அழிச்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணனு? 3ல தப்பு ஆயிடுச்சு. அப்ப 5ல கனெக்ஷன் பண்ணனு. அப்ப 1 2 3 4 5 அடுத்து 2 4 5 அடுத்து அதே தான். இப்ப எனக்கு என்ன தெரியுது? டி இருக்குது. இங்க டி வர வாய்ப்பு இருக்குது. இங்கே வாய்ப்பு இருக்குது. ஆனா கடைசி நம்பர் பாருங்க எம் இருக்குது. இங்கேயும் எம் இருக்குது. அப்ப இங்கேயும் எம் தான் வரும். கரெக்டா? அப்ப எம் எனக்கு கடைசியில வந்தாவே அப்ப 2 ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்து நான் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வரேன். எனக்கு 2வது லெட்டர் எங்க இருக்குது? இங்கே எனக்கு 2வது லெட்டர் இல்ல. அப்ப அடுத்து இங்க என்ன இருக்கு பாருங்க? 2 லெட்டர் ஜி இருக்குது. அப்ப இங்க ஜி தாங்க எனக்கு வரும். அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது இதுதான். இது எனக்கு கிடையாது. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம ஹோம்வொர்க் சம்முங்க. ஹோம்வொர்க் சம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன எல்லாத்துக்கும் உங்களுக்கு செட் பண்ணி வச்சிருக்கு. இப்படி செட் பண்ண கொஸ்டினை போயிட்டு நீங்க ஒரு தடவை போட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஒரு 10ல இருந்து 20 நிமிஷம் ஆகும். அதை நீங்க ஒரு தடவை போட்டு பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவை. இந்த வீடியோல ஏதாச்சும் நீங்க புரியல, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான வீடியோ உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துடும். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து என்னன்னா கான்செப்ட் வைஸ் நம்மளுக்கு போட முடியாத ஒரு சூழ்நிலை என்னன்னா நம்ம கான்செப்ட் வைஸா போட்டோம்னா எல்லா கான்செப்டையும் நம்மளால 10 நாள கிளியர் பண்ண முடியாது. அதனால மெயின் கான்செப்டை மட்டும் எடுத்துட்டு வந்து அதுல நம்ம சொல்றோம். தெளிவா சொல்றேன். முதல் டெஸ்ட்ல இருந்து முதல் நாள்ல இருந்து டே 1 நான் போட்ட வீடியோல இருந்து இப்ப வரை நீங்க பார்த்துட்டே வரீங்கன்னா நான் சொல்லி கொடுத்த கான்செப்டை தவிர்த்து உங்களுக்கு வேற வெளியே படிக்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஜிடி எக்ஸாமுக்கு ஒரு லிமிட்டட் மேத்ஸ் கான்செப்ட் தான் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு உள்ள கான்செப்டை நம்ம எல்லாமே படிச்சுட்டு தான் இருக்கோம். ஜிடிக்கும் கிடையாது. சிஜிஎல்ஆ இருந்தாலும் எம்டிஎஸ்ஆ இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் எல்லா கான்செப்டும் இருக்குது. அந்த அளவு கான்செப்டை என்னென்ன மெயினோ இப்ப கேட்கிற எம்டிஎஸ் எக்ஸாமு, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லா எக்ஸாம் கொஸ்டின் பார்த்து தான் இந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? நம்ம நம்பி நீங்க கண்டிப்பா நீங்க இதை படிக்கலாம். இதை நீங்க நல்லா ரிவிஷன் பண்ணலாம். நாளைக்கு நம்ம வந்து டைஸ் அதே மாதிரி பிளட் ரிலேஷன் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாத்தையும் நாளைக்கு அதுல என்னென்ன டைப் வருது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். புரியுதா? டிகோடிங் இது எல்லாத்தையுமே நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி படிக்க சொல்லுங்க. படிச்சு அவங்களும் உங்க கூட வேலைக்கு வருவாங்க. அதுவும் நீங்க ஒரு ஜாலியான மொமெண்ட் தான். ஓகேங்களா? ஓகேங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.